முதல்ல உனக்கு ஏபிசிடி எத்தனை எழுத்துன்னு கூட தெரியாது. ஆனா ஒரே ராத்திரியில உட்காந்து மொத்தத்தையும் கத்துக்கல. அது வந்து ஒரு ஒரு எழுத்தா சின்ன சின்னதா இருந்துச்சு, ஈஸியா கத்துக்கிட்டேன். நீ என்னடானா இங்கிலீஷ்ல பேசணுங்கிற, இங்கிலீஷ்ல எழுதணுங்கிற? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது பூங்குடி. நடக்கும், நீ மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். வேணாம் பூங்குடி, தயவு செஞ்சு என்ன விட்டுறேன். எனக்கு எதுக்கு இப்ப இந்த இங்கிலீஷ் எல்லாம்? சரி போ, இனிமே நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். பூங்குடி பூங்குடி பூங்குடி, என்ன பூங்குடி இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவச்சிட்டா இப்படி? உன்னை என்கிட்ட பேச வேண்டான்னு சொன்னேன். ஏன் என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசக்கூடாதா? ஏற்கலப்ப உழுவுறவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி? என்ன நீ, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லனாலும் நான் பொண்டாட்டியா இருக்கேனா அதே மாதிரிதான். இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ஏற்கலப்ப உழவ வேணான்னு யாராவது சொன்னாங்களா? ஏய், எனக்கு வராது பூங்குடி. அது எப்படி வராம போகும்? நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்றேன்ல. ஐயோ, சரி, சின்ன சின்னதா ஒன்னொன்னா சொல்லி தரோணும், சரியா? கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாவே சொல்லி தரேன், சரியா? உட்காரு. இப்போ இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை எழுதணும். நீ முதல்ல என்ன எழுதுவ? தெரிஞ்சிருச்சு. என்ன என்ன? முத நான் இங்கிலீஷ்ல எழுதணும்னு ஆசைப்படுறது என்ன தெரியுமா? சொல்லு. ஐ லவ் யூ. ஏய் பூங்குடி பூங்குடி, ஏன் கோச்சுக்கிட்ட? பின்ன என்ன, முத இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை எழுதணும்னு சொன்னா உனக்கு பிடிச்சவங்க யார் பேரையாவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். பாக்கியம்னு உங்க அம்மா பேரை சொல்லிருக்கலாம், சதாசிவம்னு உங்க அப்பா பேரை சொல்லிருக்கலாம். இல்லையா, நீ ரொம்ப பாசம் வச்சிருக்கல மகேஸ்வரின்னு அத்தையோட பேரை சொல்லிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் நீ இதே நினைப்புல இருந்தா எப்படா நீ உருப்பிடுவ? உனக்கு இங்கிலீஷும் வராது, ஒரு மண்ணும் வராது. போ. பூங்குடி பூங்குடி பூங்குடி, சொல்லி கொடு. ஏய் பூங்குடி பூங்குடி பூங்குடி, சொல்லி கொடு பூங்குடி. ஏன் நீ சும்மா சும்மா கோச்சுக்கிற? உன்னை படுன்னு சொன்னேன். உன்ன மச்சான், என்னடா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்லு சொல்லு சொல்லு. இரா உன் கோவம் நியாயம்தான் மச்சான், ஆனா அதுக்காக நீ இப்படிப்பட்ட முடிவு எடுக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. உனக்கு என்னடா தெரியும்? அவ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. டேய், இதுல என்ன மச்சான் அசிங்கம் இருக்கு? நமக்கு தான் படிப்பு வராதுல்ல. யாரா சொன்னா? நான் தான் மச்சான். விவரம் தெரியாத நாள்ல இருந்தே நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம். உனக்கு என்ன வரும் வராதுன்னு எனக்கு தெரியாதா மச்சான்? ஏதோ பூங்குடி உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னா ஆமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போ, இதுல என்ன இருக்கு? அதை விட்டுட்டு இப்ப உட்காந்துட்டு இங்கிலீஷ் கத்துப்பான்னு அடம் பிடிக்கிறியே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மச்சான். பாரு பேபி, இந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இங்கிலீஷ்ல 2 வார்த்தை கத்துக்கிட்டு அவ முன்னால போய் எழுதி காட்டுவேன். டேய், எதுக்குடா இந்த விஷ பரிச்சலாம்? நீ சரவணன்னு தமிழ்ல எழுத சொன்னாலே தர்மபுரின்னு எழுதுவடா. என்னடா சம்பந்தம் இல்லாம ஏதோ சொல்லிட்டு இருக்க? டேய், நீ சத்தியமா அப்படிதான் எழுதுவ மச்சான். இப்ப என்ன, நம்ம பூங்குடி தானே, ஏதோ யாருக்கும் தெரியாம காரி துப்பிருச்சு, அதை தொடச்சிட்டு போயிருவோம். அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது மச்சான். டேய், உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? டேய் மச்சான், நீ எல்லாம் உட்காந்து இங்கிலீஷ் எழுதுறதையும் படிக்கிறதையும் நான் எப்படா பார்க்க முடியும் மச்சான்? அதுவும் இல்லாம என்னை விட 2 வார்த்தை அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைய, நீ ஏன்டியே ஓவரா பிகு பண்ணுவல்ல? அடிங்க வரக்கோ. டேய், யாரா அவன்? டேய், அமைதியா வாடா. விட்றா டேய், விட்றா வாடா. ப்ளீஸ் டா. டேய் என்னடா பண்ற? ஏன்டா என்ன தூக்கிட்டு வந்த? அண்ணன் தான் தூக்கிட்டு வர சொன்னாரு. தம்பி பயப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். நீ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தானே படிக்கிற? ஆமா. உனக்கு இங்கிலீஷ்ல எழுதி படிக்க தெரியும்ல? தெரியும். அப்படியா? அண்ணனுக்கு 2 வார்த்தை
இங்கிலீஷ்ல எழுத படிக்க கத்து கொடுக்கணும். நான் படிக்கணும்டா என்ன ஐயோ, விடுடா. தம்பி 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 தம்பி